கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கடந்து போன 10 மாதம் அளவும் கர்த்தர் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் நமக்கு ஜீவனை கூட்டி கொடுத்தபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த மாதத்திலும் தேவனாகிய கர்த்தர் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை நமக்கு என்று கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்த வசனத்தை இந்த நாளில் நாம் வாசித்து தியானித்து அதன் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தித்துக் கொள்ள போகிறோம். நான் அந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். அதாவது, சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனத்துல கர்த்தர் இந்த நாளில் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதாவது, இதுவரையும் நம்முடைய வாழ்க்கையில அழுது கொண்டிருக்கிற நிலைமைகள் இருக்கலாம். எந்த காரியத்தை குறித்தாலும் நாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, இனி நீ அழுது கொண்டிராய். இந்த நாள் வரலும் நீ ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம், நான் இனி உன்னுடைய அழுகையை மாற்றப் போகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அதாவது, வேதத்துல அநேகருடைய அழுகையை தேவனாகி கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நான் ஒரு வேத வசனத்துல நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல ஒரு சகோதரியை குறித்து நாம் வாசிக்கிறோம். அன்னாள் என்ற ஒரு சகோதரி பல வருஷ காலங்களாய் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு குழந்தை இல்லாத காரணத்தினால் பலராலே அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு இருந்த அவர்கள் அதிகமாய் மனுஷருக்கு முன்பாக அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். பல வருஷ காலம் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு நாளிலே அவர்கள் ஒரு பொருத்தனை செய்தார்கள். நான் இதுவரையிலும் மனுஷரிடத்திற்கு முன்பாக அழுதது போதும், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து சென்று தேவனுடைய சமூகத்தில் நான் அழப்போகிறேன் என்று சொல்லி அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய ஆலயத்திற்கு அவர்கள் கடந்து சென்று அவர்கள் தங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு நீர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேரானால் ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த ஆண் பிள்ளையை நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சமூகத்துல பொருத்தனை பண்ணி மிகவும் அழுது தேவனுக்கு முன்பாக புலம்பி அவர்கள் ஜெபித்தார்கள். தேவனாகிய கர்த்தர் அவருடைய அழுகையை மாற்றினார். இதுவரையிலும் பல வருஷ காலங்களாய் அழுது கொண்டிருந்து அவருடைய அழுகை மாற்றப்பட்டது. தேவனாகிய கர்த்தர் சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசியான ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்து அவருடைய அழுகையை கர்த்தர் மாற்றி அவர்கள் கம்பீர சத்தமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. இது போன்ற அன்னாளின் அழுகையை மாற்றுகிறவர். உங்களுடைய அழுகை எதுவா இருந்தாலும், என்னுடைய அழுகை எதுவா இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அதை மாற்றுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். இதுவரையிலும் நாம் அழுது கொண்டிருக்கலாம், இதுவரையிலும் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இனி ஒருபோதும் அப்படி இருப்பதில்லை. நான் உன் அழுகையை மாற்றி எதனால் நீ அழுது கொண்டிருக்கிறாயோ அந்த காரியங்களை நான் நிறைவேற்றி நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு வேத பகுதியில இன்னொரு சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். நாயின் என்ற ஊரில் ஒரு விதவை இருந்தால். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவளுக்கு ஒரே ஒரு குமாரன் இருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. அந்த குமாரனை அல்லாமல் வேற குழந்தை அவர்களுக்கு இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த மகனும் மரித்து போய்விட்டான். அவள் மிகவும் அழுகிறவராயிருந்தாள். அவளோடு கூட இருந்து வெகு ஜனங்கள் அவளோடு கூட புறப்பட்டு அந்த மகனை அடக்கம் பண்ணுவதற்காக கடந்து வந்தார்கள். அவர்களால் அவர்களுடைய அழுகையை, அந்த கைம்பெண்ணுடைய அந்த விதவையினுடைய அழுகையை மாற்ற முடியவில்லை. ஆனால் அந்த நாயின் ஊருக்கு தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். அவர்களை எதிர்கொண்டார். அப்பொழுது அவர்கள் மிகவும் அழுது கொண்டிருக்கிறதை, புலம்பிக் கொண்டிருக்கிறதை பார்த்து அவர் மனதுருகி அழாதே என்று சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அழாதே என்று சொன்னது மாத்திரமல்ல, அந்த மகனை, அதாவது எடுத்து வந்த அந்த பாடையை கர்த்தர் தொட்டு, வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார்.
உடனே அந்த மரித்து போன வாலிபன் எழுந்திருந்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் அழாதே என்று சொல்லுகிறவர் மாத்திரம் அல்ல, நம்முடைய அழுகைக்கு காரணமான எந்த காரியமா இருந்தாலும் விடுவிக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் விடுவித்து, தர வேண்டிய காரியங்களை கர்த்தர் கொடுத்து நம்முடைய அழுகையை மாற்றுகிற தேவனாகிய கர்த்தர். அந்த நாயின் ஊரில் அநேக ஜனங்கள் அந்த விதவையோடு கூட கடந்து வந்தாலும் அவர்கள் அழாதே என்று சொல்லி அநேகர் ஆறுதல் படுத்தி இருக்கலாம். அவர்களுடைய துக்கத்தை அது மாற்றல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழாதே என்று சொல்வது மாத்திரமல்ல, நம்முடைய அழுகைக்கு காரணமான காரியங்கள் எதுவா இருந்தாலும் அதை நிவர்த்தியாக்கி போட்டு நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் ஜெயத்தையும் கொடுக்கிறதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய், உன்னுடைய அழுகையை நான் மாற்றப் போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். யார் எப்படிப்பட்ட அழுகைக்கு நேராய் இந்த அழுகை என்னால யார் ஆறுதல் படுத்தினாலும் நான் இந்த அழுகையை மாற்ற முடியாது, இது என்னுடைய வாழ்க்கையில ஒரு கொடிய காயமாய் காணப்படுகிறது என்று சொல்லி நீங்க நினைச்சாலும் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் உங்களுடைய அழுகைய உங்களுடைய துக்கத்தை மாற்றி உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க அவருக்கு வல்லமை உண்டு. அவர் அதற்கு போதுமானவராயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்துல இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, அவர் உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஒருவேளை நீங்க எத்தனையோ நாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கலாம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வராமல் காணப்படலாம். ஆனால் இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார், உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்ய போகிறார். அதற்கு பதிலை ஆம் என்றும் சொல்லி ஆமேன் என்றும் சொல்லி கொடுக்க போகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்கிறது. நாம் 18ஆம் சங்கீதத்துல 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நான் என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், அவர் தமது ஆலயத்திலிருந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி. எப்படி தாவீதின் கூப்பிடுதலின் சத்தத்தை தேவனாகிய கர்த்தர் கேட்டாரோ அதுபோல நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தையும் அவர் கேட்டு நம்முடைய எல்லா நெருக்கத்திலிருந்து நம்மளை விடுவிக்க போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. வேதத்துல இன்னொரு சம்பவத்தை நாம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதாவது பர்திமேயு என்ற பெயர் கொண்ட ஒரு குருடன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இருக்கிற அந்த ஸ்தலம் வழியாய் கடந்து வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட போது அவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அதிக சத்தமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். அப்பொழுது அவரோடு கூட இருந்த ஜனங்கள் எல்லாம் அவரை அதட்டினார்கள், நீ பேசாம இரு, நீ அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்று சொல்லி அதட்டினார்கள். ஆனாலும் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் எனக்கு விடுதலை உண்டாகும் என்று சொல்லி அவர் விசுவாசித்து இன்னும் அதிகமாய் உரத்த சத்தத்தோடு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அவரை அழைத்து வர சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர் அழைத்து வந்து அந்த குருடனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று சொல்லி கேட்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் வரலும் உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு கர்த்தர் மௌனமாய் இருக்கிறது போல காணப்பட்டாலும் இந்த நாளில இந்த மாதத்துல தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதாவது விண்ணப்பிக்க வந்த எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து அந்த அகாஸ்வேரு ராஜா சொன்னார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், என் ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார். அதுபோல இந்த நாளில தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், எதற்காக நீ என்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது அந்த பர்திமேயு குருடன் சொன்னான், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்னார். அவருக்கு பல நாளா அவர் ஏங்கிக் கொண்டிருந்த அவருடைய விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பல நாள் பல வருஷ காலங்களின் ஏக்கத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியப்படுத்தினார். உடனே தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நீ பார்வையடைவாக உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். உடனே அவன் பார்வையடைந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்றான் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அந்த பர்திமேயுவின் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்ட தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய என்னுடைய
என்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்தையும் கேட்டு அவர் இந்த நாளில நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று சொல்லி கேட்டு நாம் பல வருஷ காலமாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, பல வருஷ காலமாய் வாஞ்சித்து கொண்டிருக்கிற அந்த விடுதலைய, அந்த ரட்சிப்பை, அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு அவர் கொடுக்க போகிறார். இப்படிப்பட்ட தேவன் தான் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கென்று அவர் கொடுத்திருக்கிறார். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு கர்த்தர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு வருவார் என்று சொல்லுகிறார். இந்த வேத வசனத்தின்படி உங்களையும் என்னையும், இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் இந்த வேத வசனத்தின் ஆசீர்வாதத்தை நாம் ஜெபத்தின் மூலமாய் சொந்தெடுத்துக் கொள்வோம். நாம் கர்த்தர் சமூகத்துல ஜெபிப்போம். ஜீவனுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலே என் தேவனாகிய கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிற உம்முடைய வேத வசனத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இனி நீ அழுது கொண்டிராய், கர்த்தர் உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார் என்று சொன்ன கர்த்தர் வேத வசனத்தின்படி அப்பா, இதுவரையிலும் என்னுடைய வாழ்க்கையில் அழுது கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் இருக்கலாம். அந்நாளின் அழுகையை மாற்றின தேவனாகிய கர்த்தர் நாயின் ஊரின் ஆண்டவரை ஊரில் உள்ள விதவியின் கண்ணீரை மாற்றின தேவனாகிய கர்த்தர், அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து அவருடைய அழுகையை நிறுத்தின தேவனாகிய கர்த்தர், ஆண்டவரை பர்த்திமேயு குருடனுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு அவருக்கு விடுதலையை, பல நாட்கள் எதிர்பார்த்திருந்த விடுதலையை கொடுத்த தேவனாகிய கர்த்தர் நீர் என்றும் ஜீவிக்கிறவராயிருக்கிறபடினாலே இந்த வேத வசனத்தின்படி இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய அழுகையும் மாற்றி அவருடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு அவர்களுக்கும் அவர்களை எதிர்பார்க்கிறதற்கு ஆண்டவரே சோத்திரம் மேலான ஒரு பெரிய விடுதலை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க போற எல்லா கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தோடு உம்முடைய பிள்ளைகளுடைய அழுகையெல்லாம் கர்த்தர் மாற்றி அவர்களை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பி, எப்படி அண்ணால் ஆண்டவரை கம்பீர சத்தத்தோடு உமது நாமத்தை மகிமைப்படுத்தினார்களோ அதே போல ஆண்டவரை உமது நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்ய போகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நீர் செய்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிற இதே வார்த்தையின்படி இனி நம்முடைய அழுகையெல்லாம் கர்த்தர் மாற்றி நம்மை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்ப போகிறார். பர்த்திமேயுவின் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டது போல நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தையும் கேட்டு நமக்கு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் தரப்போகிறார். God bless you.